குண்டரிசி தேவரிசி வேதமானே குணையிருச்சி கிணையிருச்சி குலமாமாது காண்டு சரசோதி பகவதியின் மாது சதகோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாரணர்க்கும் தெய்வ கண்ணி மடவாக்கு முகூர்த்தம் என வந்தாரங்கே. வானோர்கள் சிவபெருமான் புதிமுகன் நான்முகன் தொல்லிமாது பூண்டரிசி தேவரிசி இவர்கள் எல்லோரும் சரஸ்வதி மாது எல்லோரும் சதாரம்ப எல்லோரும் சங்கமாக கூடி இந்த உலகத்தை அடைந்த நாரணருக்கும் மேல்முகில் மாதர் தெய்வகன்னி மாதருக்கும் திருமணம் என்று முகூர்த்தம் என்று வந்தார்கள். வானமதிடம் மானம் உனக்கே மலர் மாறி தலமாறி வானோ தூவி நான் முகனோ வேதமுறை முகூர்த்தம் கூறே நாரி மார்புறவையிட நமனும் மாறே தான முறை மாவ சமணம் கோர தரணிதனில் நாரணக்கு தையலான மேல்மோதலது விண்ணோர் இட்டார். மேலோகத்திலே தமான முழக்கங்கள் முழங்கப்படுகிறது. அந்த நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் மலர்களை அப்படி தூவுகிறார்கள். நான்முகனும் வேதமுறை முகூர்த்தம் கூறுகிறார். நாரிமார் புறவையிட எவனுக்கு அங்க இடமில்லை. அப்போ புறவையிட இடத்துல எவனுக்கு இடமில்லை என்று பொருள். அந்த மடவார்கள் எல்லாம் அங்கே கூட திருமணம் என்று பக்கம் 15 வளை பரப்பதாக சந்தமுடன் மண்டலுக்கு 9 நவக்கிரகங்களை தூண்களாக அமைத்து அங்கே சூரியனை விளக்காக பொருத்துகிறார்கள். நட்சத்திரங்களை எல்லாம் அலங்கார விளக்காக அமைத்துவிட்டு அந்த சிவபெருமானை பீடமாக குருவாக அங்கு வைத்துவிட்டு அந்த தேவர்கள் எல்லோரும் பந்தலை அலங்கரித்து விட்டு ஐயாட்ட வந்து சொல்லுகிறார்கள். சிறப்பீத்தோம் என்று மகா தேவரெல்லாம் திருமாலின் அடி வழிந்து சொல்வாரப்போ பிறப்பித்த பெம்மானே எவர்க்கும் ஆய்ந்து பேணி அமுது அழித்து உயிர் அனைத்தும் காக்கும் உழப்பித்த மாலோனே ஐயா உந்தன் உதவியினால் பந்தலது விதானம் செய்தோம் நிரப்பித்த மனமதுக்கு நான் என்ன வேலை இருக்கிறது அதை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் எம்பெருமான் சொல்வார்கள். தேவருடைய கேட்டு மாயன் திருமணது மகிழ்ந்து வாழ்ந்திருந்து சொல்வார் மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே மொழிக தெய்வ மாதர்களை மூலம் செய்ய நாவலுரை வருணனோடு வாயோதானும் பார்வரவே சிந்தித்தாரே. தேவர்கள் எல்லோரும் ஐயாவுடைய திருப்பணியை பணிந்து சொல்வார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் பந்தலை விதானம் செய்துவிட்டோம், எங்களுக்கு என்ன சொல்வீர் என்று சொல்கின்ற நேரத்தில் மூவர் உரை மாறாமல் சிவன் பிரம்மா விஷ்ணு முப்பொருளும் ஒரு பொருளாய் வந்தவர் வைகுண்ட பரம்பொருள். அவருக்கு ஐயா சொல்வார்கள், நீங்கள் உலக முறைப்படி கொடுக்கல் வாங்கல்களை கேட்டு அந்த அம்மைமார்களை திருமணம் நடத்தி நிற்க திருநாளும் நீ நடத்த வேண்டும். ஒரு வாரம் தன்னில் இடைவிடாமல் திருநாளை நடத்து ஆண்டு திருநாள் அது முடக்கம் வராமல் நடத்தீர்கள் என்பதனை என்று சொன்னது போல வேண்டும் என்று அங்கே வந்திருந்து சொல்வார். வாயு பகவானையும் வருகின்றவர்களுக்கு தென்றல் போல் நீ வாயு பகவான் காற்றாக வீச வேண்டும்.
வர்ண பகவான் வந்திருக்கின்றவர்களுக்கு பன்னீர் போல் சில்லென்று தொழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு பணியை கொடுத்துவிட்டு அந்த அம்மைமாரை நினைத்தார்கள். நினைத்தவுடன் அந்த அம்மைமார்கள் வந்தார்கள். சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதர் எல்லாம் வந்தவரடியை போற்றி வணங்கியே நாங்கள் சந்ததி 7 பேரும் தன்னோட கிளைகள் ஒக்க தந்துணல் புவியையாள தருவீர் என் தலைவா என்றார். நினைத்தவுடனே அந்த கன்னிமார்கள் வந்தார்கள். வந்து ஐயாவுடைய திருவடியை வணங்கி அவர்கள் கேட்டார்கள், ஐயா எங்களுக்கு அந்த 7 பிள்ளையும் நீங்கள் தந்து புவியாள வைக்க வேண்டும் என்றார். அவருடைய மனதில் இன்னும் சில கரைகள் இருக்கிறது. ஐயா தருவாரா தரமாட்டாரா? பிள்ளைகளை தந்து புவியாள வைப்பாரா புவியாள வைக்க மாட்டாரா? நம்மளை திருமணம் புரிவாரா புரிய மாட்டாரா என்ற எண்ணம் வந்துவிட்டது. அது போல நமக்கு ஐயா தருவாரா தரமாட்டாரா சந்தேகம் வரக்கூடாது. தருவார் என்ற முழு நம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை உயர்வாக்கும். உடனே அவர்களுடைய மனதை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று ஐயா அங்கே ஒரு திருவிளையாடல் விடுகிறார்கள். தருவீரென சொன்ன குலமாதே நீங்கள் தலைவர் எங்கள் மக்களையும் தருக உங்கள் மறுவினிய கருவதிலே உதிக்க இந்த மனுவழியை என் முன்னே வருக செய்தார். தருமினிய சொத்தாசி பொன்னும் காசும் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையிலே பேசி பெருக உங்கள் தன்னை மனம் செய்தோ நீங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவி ஆள வைப்பேன். பிள்ளைகளை தாருங்கள் சொன்ன அம்மைமார்களே, அந்த மக்களையும் நான் தந்து இந்த புவியில் நான் வாழ வைப்பேன். அந்த பிள்ளையை என் முன்னே வருக செய்தால் நான் உங்களுக்கு அந்த பிள்ளையை தந்து உங்களுக்கு புவியாள வைப்பேன். அதற்கு முன்பாக சொஸ்தாத்து வஸ்து பொண்ணு காசு இதையெல்லாம் சபையிலே பேசி கொடுக்கல் வாங்கலை கேட்டு உங்களை மனம் புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை தந்து புவியாள வைப்பேன் என்றார். இன்னைக்கு பொண்ணு மாப்பா பார்த்து மனசுக்கு பிடிச்சிக்கிட்டுனா அதுக்கு பிறகு பேசுவாங்க, பொண்ணுக்கு என்ன பொண்ணுவீங்க உண்டா இல்லையே. அதே போல ஐயா என்ன கேட்டார்கள், உங்களை நான் திருமணம் புரிந்து கொள்கிறேன், சபையில் முன்பாக வைத்து சொல்லுகிறேன், உங்களை மனம் செய்தால் பொண்ணும் காசு சொத்து எல்லாம் என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். உடனே சொல்வார்கள், புவியாள வைப்பேன உரைத்தீர் எங்கள் பொன்மானே கண்மணியே புறந்த மாலே கவிஞர்கள் போற்றுமத கந்தே தேனே காயாம்பூ மேனியரே கடவுளாரே. லோக கலியதிலே பிறந்ததாலே இது நாளும் வரை அன்னம் ஈந்த பேர்கள் செவியால் உன் பதம் அடைந்தால் அவர்கள் ஏது செய்வார்கள் எங்கள் ஒரு சேர்க்கைதானே. பிள்ளைகளை தந்து புவியாள